சிதறடிக்கும் வல்லமைகள், ஜெயிக்கும் கரங்கள். பப்பட் ஷோ. கீழ்ப்படியாத குமாரன். டேடி, எனக்கு 40 லட்ச ரூபா பணம் கொடுங்க. நான் ஃபாரின் கண்ட்ரி போய் என் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கணும். நான் ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும். என்னடா மகனே அவ்வளவு பணம் கேட்கிற? அப்பா, நான் ஒரு சாதாரண விவசாயி. நான் உன் அம்மா தம்பி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது டேடி. 100 ஏக்கர் இருக்குல்ல, எனக்கு 50 ஏக்கரு எனக்கு விற்று கொடுங்க. நான் உடனே போகணும். நாளைக்கு நான் ஃபாரின் போகிறேன், என் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்குறேன். அப்படிலாம் சொல்லாதடா மகனே, நீ சிறு பையன். உன்னை யாராவது ஏமாத்திடுவாங்க. உலகம் கெட்டு கிடக்குது. நான் நம்ம ஊரில் காலேஜ் சேர்த்து விடுறேன். நோ டாடி, நோ. சொத்தை பல்லை பிரித்து கொடுக்குமா போல் என் சொத்தை எனக்கு பிரித்து கொடு. நானும் என் நண்பன் மணியும் சேர்ந்து நாளை இந்நேரம் நாங்கள் பிளேனில் பறந்து கொண்டிருப்போம். இதை யாராலும் மாற்ற முடியாது. சீக்கிரம் எனக்கு பணத்தை பிரித்து கொடுங்க டாடி. அப்பா, எனக்கு நீங்கள் பணத்தை கொடுக்கலனா நாளையிலேருந்து நான் சாப்பிட மாட்டேன். நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். தம்பி, நான் சொல்லதை கேளு. தகப்பன் புத்திய கேள், தாயின் போதத்தை தள்ளாதே. என்ன வேதாகம் சொல்லுகிறது. பணம் சம்பாதிப்பது மிகவும் கஷ்டம். நீ ஜெபம் செய், கர்த்தர் உன்னை நடத்துவார். டேட், இப்படிலாம் நான் சொன்னால் கேட்க மாட்டேன். கடைசியாக கேட்குறேன், கொடுப்பியா மாட்டியா? என் சொத்தை எனக்கு பிரித்து கொடு. சரி மகனே, அதுக்கு மேல் உன் இஷ்டம். மிக்க நன்றி டேட். நான் என்னுடைய நண்பனை பார்க்க போகிறேன். சரியா? குட் பை. டேய் மச்சான், நீ எப்படா இங்கே வந்த? ஒரே ஜாலி தான் போ. ஜாலி 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 ஜாலி. எவ்வளோடா காசு வச்சிருக்க மச்சான்? எவ்வளோ பணம் இருக்கு உங்ககிட்ட? அது வேடா படி, எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுத்துட்டார்ல. இப்போ என் கையில் 45 லட்ச ரூபா இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லு? ஒவ்வொரு நாடாக போய் சுற்றி பார்க்கலாமா? ஜாலி 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 ஜாலி. மச்சான், எனக்கு 4 நாட்டில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம். அவங்க சீக்கிரம் நமக்கு டிக்கெட்டு, விசா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவான். சமூக வலைத்தளத்தில் புதுசாக ஒரு கேம் ஒன்று போட்டிருக்காங்க, ஆன்லைன் கேமு. 10 லட்ச ரூபா நீ கட்டினேன்னா அது டபுளாக மாறும், அப்படியே ட்ரிபிளாக மாறும். அப்படியே 5 மடங்கு 6 மடங்கு அள்ளிடலாம். சரியா? வா, அதை செய்வோம். மணி, ஃபேஷனாக ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று வந்திருக்கு. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் எடுக்க போகிறேன். அந்த ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளோ தெரியுமா? 2 லட்ச ரூபா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா அப்படி இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகணுன்னு வச்சுக்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்க போகிறேன். நீ வரியா? வரேன்டா மச்சான். என்னோட டியர் ஃப்ரெண்டு தானே நீ. எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய். எனக்கு ஒரு 25 லட்ச ரூபா நீ பணம் மட்டும் கொடு. நான் உனக்கு 2 நாளில் திரும்ப தந்துடுறேன். சரியா? ரொம்ப அர்ஜென்ட்ரா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. டேய் மணி, நீ என்னோட டியர் ஃப்ரெண்ட்ரா. நீ எது கேட்டாலும் நான் தருவேன்டா. உனக்கு 25 லட்சம் என்ன, 30 லட்ச ரூபா தரேன். ஜிபே நம்பர் மட்டும் கொடு. ஓ, ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். நீ தாண்டா என் டியர் ஃப்ரெண்டு. நான் உன்னை வாழ்நாள மறக்கவே மாட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ரா, ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஓகேடா மச்சான், இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். மறுபடியும் 5 ஸ்டார் ஹோட்டலில் சந்திப்போம். சரியா? என்னை மறந்துடாதடா மச்சான். சரியா? சரிடா, நீ வீட்டுக்கு போ. நான் உன்னை மறக்கவே மாட்டேன், கவலைப்படாத. பாய் பாய்டா, சீயுடா. ஜேக்கப் தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் விரைவாக செலவு செய்து விட்டான். அவனுடைய நண்பர்கள் அவனை ஏமாற்றி விட்டார்கள். அவனுடைய படிப்பையும் பாதியில் விட்டுவிட்டான். பலவித சூழ்நிலையால் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டான். அவர்களுடைய அப்பா அம்மா அவனை நல்ல ஆவிக்குரிய நிலையில் வளர்த்தார்கள். அவன் தவறான உபதேசத்திற்கும் சினிமா பாடல்களுக்கும் அடிமையாகிவிட்டான். ஐயோ பாவம், இவன் நிலைமை என்னவாகும்? இந்த உலகம் இவனை ஏமாற்றிவிட்டது. அப்பா, யாருப்பா நீ? எழுந்திருப்பா.
எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்ப? 3 மாதம் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்க. இப்போதைக்கு பில்லு 15 லட்ச ரூபா வந்திருக்கு. கட்டிட்டு இடத்த காலி பண்ணு சீக்கிரம். பார்க்குறக்கு பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்க. ஏன் இப்படி குடிச்சிக்கிட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றிட்டு இருக்க? நீ கட்ட வேண்டிய பணத்தெல்லாம் கட்டிட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. அடுத்த கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஏன் எங்களுடைய நேரத்தை வீணடிக்கிற? கிளம்பு கிளம்பு. ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா, இன்னும் ஒரு நாள் மட்டும் தங்கிக்கிறேன் ஐயா. என்கிட்ட இருக்கிற பணம்லாம் என் ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிக்கிறேன் ஐயா. எனக்கு தயவு செய்து கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. தம்பி, இங்கே பிச்சைலாம் தரமாட்டோம். உன் கையில் இருக்கிற அந்த வாட்சு, அந்த விலையுறந்த செயின் எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு நீ இடத்த காலி பண்ணு, சரியா? பிச்சைலாம் இங்கே யாரும் போட மாட்டாங்க. வெளியே போய் பிச்சை எடுத்துக்கோ. கிளம்பு கிளம்பு, முதல்ல இடத்த காலி பண்ணு. யாருமே எனக்கு உதவி செய்யலையே. ஐயோ நான் ஏமாந்து போயிட்டேனே. எங்கள் அப்பா அம்மா அப்பயே சொன்னாங்களே, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் சேராத, உன்னை கெடுத்துடுவாங்க. நான் ஒன்றுமே கேட்கலையே. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேனே. இப்போ யார் எனக்கு உதவி செய்வா? பிச்சை கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்களே. யார் எனக்கு உதவி செய்வா? இப்போ நான் வீட்டுக்கு போனால் என் தம்பி என்னை திட்டுவானே, என் தம்பியோட என்னை மதிக்க மாட்டானே. ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா என்னை ஏற்றுக்குவாங்களா, இல்லை அவங்களும் விரட்டிடுவாங்களான்னு தெரியலையே. நான் எவ்வளோ வேலைக்காரங்கன்னாங்க எனக்கு. நான் கூப்பிட்ட போதெல்லாம் வருவாங்களே. எனக்கு 3 வேளைக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டாங்க. இப்போ நான் என்னதான் பண்ண போகிறேன்னு தெரில. எல்லாம் போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? கடைசி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு போக போகிறேன். ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒரு பாவியான மனுஷன். என்னை மறுபடியும் என்னை வீட்டில் ஏற்றுக்கணும். நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. என்னை மன்னிங்க ஏசப்பா. பாவியான என் மேலே கிருபையார் ஆண்டவரே. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. வயிறெல்லாம் பசிக்குது. யார் எனக்கு சாப்பாடு கொடுப்பா? 3 வேளையில் நல்ல சாப்பாடு கிடைக்கும் எனக்கு. நல்ல பஞ்சு மெத்தையிலலாம் தூங்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. யார் எனக்கு உதவி செய்வா? கடைசியாக ஜேக்கப் தன் வீட்டுக்கு செல்ல முடிவெடுத்தான். அவன் பெற்றோர் அவனை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது விரட்டி விடுவார்களா? நீங்களே கூறுங்கள். வேதாகமம் இவ்வாறு கூறுகிறது. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்றான். லூக்கா 15ஆம் அதிகாரம். டேய் ஜேக்கப்பு, எங்கடா போன இவ்வளோ நாளா? கையில நிறைய பணம் காசெல்லாம் வேற எடுத்துட்டு போயிட்ட. உனக்காக நானு, அம்மா, அப்பா எல்லாரும் டெய்லி ஜெபம் பண்ணோம் தெரியுமா? மகனே, வாடா, நீ நல்ல பிள்ளையாய் மனந்திரும்பி வந்துட்ட. அது போதும் எனக்கு. மம்மி, டாடி, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் கெட்ட நண்பர்களெல்லாம் சேர மாட்டேன். இனிமே சரியாக நான் சர்ச்சுக்கு போவேன், சண்டே ஸ்கூலுக்கு போவேன், நல்ல பிள்ளையாக இருப்பேன். என்னை மன்னிச்சிடுங்க. மம்மி, டாடி, தம்பி, நீயே என்னை மன்னிச்சிடுறா. சாரிடா, இனிமேல் நான் அப்படி செய்யவே மாட்டேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். For the Son of Man has come to seek and to save that which was lost. லூக்கா 19:10. வீட்டை விட்டு
ஓடி கெட்டு போனேன்னா உலக என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டேன்னா வீட்டை விட்டு ஓடி கெட்டு போனேன்னா உலக என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டேன்னா சொன்னா கேட்கல அப்பாவை மதிக்கல தப்பான ரூட்ல போனேன்னா கூடாத நட்பால கேடாக மாறின செல்லாத காசா போனேன்னா வீட்டை விட்டு ஓடி கெட்டு போனேன்னா உலக என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டேன்னா வீட்டை விட்டு ஓடி கெட்டு போனேன்னா உலக என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டேன்னா அப்பா வீட்டுல செல்ல பிள்ளைனா தப்பா பாவத்துல மாட்டிக்கிட்டேனா அப்பா வீட்டுல செல்ல பிள்ளைனா தப்பா பாவத்துல மாட்டிக்கிட்டேனா இன்று உணர்ந்தேன் எழுந்து நடந்தேன் அப்பாவின் வீட்டை நோக்கியே இன்று உணர்ந்தேன் எழுந்து நடந்தேன் அப்பாவின் வீட்டை நோக்கியே ஆவியில் எளிமையாய் திரும்பி வந்தேனே பாவியான என்னையுமே ஏற்றுக்கொண்டாரே ஆவியில் எளிமையாய் திரும்பி வந்தேனே பாவியான என்னையுமே ஏற்றுக்கொண்டாரே தூரம் கண்டாரே ஓடி வந்தாரே என்னை அணைத்து கொண்டாரே தூரம் கண்டாரே ஓடி வந்தாரே என்னை அணைத்து கொண்டாரே நீயும் திரும்பி வந்தா கொண்டாட்டம் தானே அப்பாவின் வீட்டுல கொண்டாட்டம் தானே நீயும் திரும்பி வந்தா கொண்டாட்டம் தானே அப்பாவின் வீட்டுல கொண்டாட்டம் தானே லா 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 லா. அப்பா வீட்டுல செல்ல பிள்ளைனா தப்பா பாவத்துல மாட்டிக்கிட்டேனா அப்பா வீட்டுல செல்ல பிள்ளைனா தப்பா பாவத்துல மாட்டிக்கிட்டேனா இன்று உணர்ந்தேன் எழுந்து நடந்தேன் அப்பாவின் வீட்டை நோக்கியே இன்று உணர்ந்தேன் எழுந்து நடந்தேன் அப்பாவின் வீட்டை நோக்கியே ஆவியில் எளிமையாய் திரும்பி வந்தேனே பாவியான என்னையுமே ஏற்றுக்கொண்டாரே ஆவியில் எளிமையாய் திரும்பி வந்தேனே பாவியான என்னையுமே ஏற்றுக்கொண்டாரே தூரம் கண்டாரே ஓடி வந்தாரே என்னை அணைத்து கொண்டாரே தூரம் கண்டாரே ஓடி வந்தாரே என்னை அணைத்து கொண்டாரே நீயும் திரும்பி வந்தா கொண்டாட்டம் தானே அப்பாவின் வீட்டுல கொண்டாட்டம் தானே நீயும் திரும்பி வந்தா கொண்டாட்டம் தானே அப்பாவின் வீட்டுல கொண்டாட்டம் தானே லா 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 லா